நீண்ட காலமாக என் மனதில் பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார் இவர்கள் மூவரின் பெயர்களும் அவர்கள் அருளிச் செய்த பாடல்களும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றன. அவர்கள் மூவரும் மூத்த ஆழ்வார்கள். அவர்களின் நினைவாக குழந்தைக்கு இளையாழ்வார் என்று பெயர் சூட்டலாமே. நல்ல பெயர், அருமையான பெயர். ஆகா, இளையாழ்வார் அருமையான பெயர். ஆழ்வார்கள் என்றாலே பகவானின் பக்தியில் ஆழ்ந்திருப்போர்கள் என்று பொருள். அப்படி பார்த்தால் பக்தியில் ஆழ்ந்திருந்தவர்களில் முதலாம் அவர் ஆதிசேஷன். அவரே லக்ஷ்மணராகவும் அவதரித்தார். அந்த லக்ஷ்மணரை போலவே சர்வ லட்சணங்களும் இவனுக்கு பொருந்தியிருப்பதால் ராமனின் அனுஜன், அதாவது ராமானுஜர் என்று பெயர் சூட்டலாமே. ராமானுஜர் அருமையான பெயர். ராமானுஜா, ராமானுஜா நல்ல பெயர், பொருத்தமான பெயர். நாம் ஒன்று செய்யலாம். ராமானுஜர், இளையாழ்வார் இரண்டு பெயரையுமே சூட்டிவிடலாமே. ஆமா மாமி, இளையாழ்வார் என்கிற ராமானுஜர் நாம் அப்படியே கூப்பிடலாம். மிக அருமையான பெயர் அண்ணா. இளையாழ்வார் என்கிற ராமானுஜர் மிகவும் பிடித்திருப்பதால் நான் இவனை அப்படியே அழைக்கிறேன் அண்ணா. அப்படியானால் அதே குழந்தையின் காதில் ஓது. நான் நெல்லில் எழுதுகிறேன். சரி அண்ணா. இளையாழ்வார், இளையாழ்வார், இளையாழ்வார். ராமானுஜர், ராமானுஜர், ராமானுஜர். அக்கா, குழந்தை எழுந்து விட்டது போல் இருக்கிறதே. சரி, நீ சென்று பார். சரிக்கா. ஓ, அழாதேடா கண்ணா. எங்க ஆத்து செல்ல குட்டி, அக்கா பெற்ற தங்க கட்டி, சீக்கிரமே எழுந்து விட்டாயா? பசி வந்து விட்டதா உனக்கு? அழாதேடா கண்ணா. என்ன பெரிய பிராட்டி, ஏன் அழுகிறான்? அவனுக்கு பசி வந்து விட்டது போல் தெரிகிறது அக்கா. கொடு, இந்தா பால் கொடு. அக்கா, நீ பால் கொடு, நான் தளிகையை பார்த்துக்கொள். சரி.
பசி ஆறிற்றா என் செல்லமே? நீ இப்படியே விளையாடி கொண்டிரு. அம்மா சென்று அப்பாவுக்கு தளிகை செய்துவிட்டு வந்து விடுகிறேன். பிறகு நீ, நான், சித்தி எல்லோருமாக விளையாடி கொண்டிருப்போம். என்ன? அக்கா, உலை கொதித்திருக்கும். சாதம் வடித்து விடலாமா? வடித்து விடலாம். அரைத்தது போதுமா என்று பார். இல்லை பெரிய பிராட்டி, இன்னும் மசிய வேண்டும். நன்றாக அரை. அக்கா, என்னக்கா இது? மீண்டும் அழுது கொண்டிருக்கிறான். தெரியவில்லையே. என்னடா செல்லம், ஏன் அழுகிறாய்? இப்போதுதானே பால் குடித்தாய். எதற்காக அழுகிறாய்? அழாதே கண்ணா. இங்கே பார், இங்கே பார், கிளி பொம்மை பார். அழக்கூடாது. என்ன ஆயிற்று? ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கிறான்? ஒருவேளை பூச்சி ஏதேனும் கடித்து விட்டதோ? செல்லம், பூச்சி எதுவும் இல்லையே. சரி, வா அம்மாவிடம். ராஜகுட்டி. என்னக்கா, ஏன் இப்படி கை கொள்ளாமல் அழுகிறான்? தெரியவில்லை பெரிய பிராட்டி. அக்கா, ஒருவேளை வயிற்று வலியாக இருக்குமோ? பலாச்சுளை மாதிரி நீ ஏதாவது அபத்தியமாக சாப்பிட்டாயோ? இல்லை பெரிய பிராட்டி, நான் அப்படி எதையும் சாப்பிட மாட்டேன். பிறகு ஏன் அழுகிறான் அக்கா? தெரியவில்லையடி. காந்திமதி, என்னவாயிற்று குழந்தைக்கு? வெகு நேரமாக அழுது கொண்டிருக்கிறான் போல் இருக்கிறதே. தெரியவில்லையே, நானும் என்னென்னமோ செய்து பார்க்கிறேன், அழுகையை நிறுத்தவில்லை. பால் கொடுக்க வேண்டியதுதானே? கொடுத்து விட்டேன் சுவாமி. அப்படியா? எங்கே குழந்தையை கொடு. ராமானுஜா, ஏன் அழுகிறாய்? அழாதடா கண்ணா. ஓ, அழாதடா கண்ணா. வாடா கண்ணா, அம்மாவிடம் வா. அழாதடா கண்ணா. மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச் சிறு தொட்டில் பேணி உனக்கு பிரம்மன் விடு தந்தான் மாணிக்குரளனே தாலேலோ வையம் வளர்ந்தானே தாலேலோ தாலேலோ உடையார் கனமணியோடொன் மாதுளம் பூ இடைவிரவி கோத்த எழில் தெழுகினோடு விடையேது காபாலி சன்விடு தந்தான் உடையாயழேல் தாலேலோ உலகம் மளந்தானே தாலேலோ தாலேலோ என் தம்பிரானார் எழில் திருமார்வர்க்கு சந்தம் அழகிய தாமரை தாளர்க்கு இந்திரன் தானும் எழிலுடை கிண்கிணி தந்துவனாய் நின்றான் தாலேலோ தாமரை கண்ணனே தாலேலோ தாலேலோ. ஆஹா, என்ன அதிசயம் இது! திருக்கட்சி நம்பிகளே, சொன்னால் நம்ப மாட்டீர்கள். இவ்வளவு நேரம் கையில் நிற்காமல் அழுது கொண்டிருந்தான். உங்கள் பாட்டை கேட்டதும் அழுகையை நிறுத்தியதும் அல்லாமல் எவ்வளவு ஆனந்தமாயிருக்கிறான் பாருங்கள். சிரிக்காமல் என்ன செய்வான்? நான் பாடியது பெரியாழ்வாரின் பாசுரம். இவருடைய பெயர் என்ன? இளையாழ்வார்தானே. பெரியாழ்வாரின் பாசுரத்தில்
இளையாழ்வார் லயிக்காமல் போவாரா என்ன? தாயே காந்திமதி, தாய்ப்பாடும் தாலாட்டு பாட்டை கேட்டு தூங்கி போகும் சாதாரண குழந்தை அல்ல இவர். தெய்வீக குழந்தை. பாசுரம் கேட்டு பரவசமாக போகிறவர். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திராவிட தமிழ் வேதத்தை அனைவருக்கும் வாரி வழங்கப் போகிறவர் இவர். சுவாமி, குழந்தையை அவரிடம் கொடுங்கள். என்ன ராமானுஜரே, புரட்சி செய்ய போகிறீரா? திருக்கட்சி நம்பிகளே, என்ன சொல்கிறீர்கள்? இவன் என்ன புரட்சி செய்ய போகிறான்? இனி செய்ய போவதென்ன, செய்ய தொடங்கிவிட்டானே. புரியவில்லையே. ஆச்சாரத்தையும் அனுஷ்டானத்தையும் தீவிரமாக கடைபிடிக்கும் காந்திமதி தாயார் இன்று குழந்தையை என் கையில் கொடுத்து விட்டாரே. இதைவிட பெரிய புரட்சி வேறென்ன வேண்டும்? இவை அனைத்தும் நீங்கள் ஈன்றெடுத்த இந்த செல்வம் செய்யும் வேலைதான். என்ன ராமானுஜரே, இன்னும் என்னவெல்லாம் செய்ய போகிறீர்? பாகுபாடற்ற சமுதாயத்தை அமைத்து வைணவ தர்மத்தை தழைத்தோங்கச் செய்யுங்கள். புரட்சி செய்யும் ராமானுஜரே, புரட்சி செய்யும். கேசவா, என்ன வேண்டும்? சீக்கிரம் சொல், எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் வேறு நேரமே கிடைக்கவில்லையா? சூரியன் சுரீர் என்று காயும் போதுதானா இதையெல்லாம் செய்ய வேண்டும்? அதை பார்த்தால் வேலை நடக்காது. அடேய், உண்ட களைப்பு தொண்டனுக்கும் உண்டு. சற்று கண்ணயரலாம் என்று பார்த்தால் குறுக்கும் நெடுக்கும் போய்கொண்டு தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறீர்களே. கண்ணயர போகிறாயா? இங்கேயா? சரிதான், உனக்கு கெட்ட காலம்தான். என்ன சொல்கிறாய் நீ? அடடா, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? பகலில் சிரம பரிகாரம் செய்யாமல் நாங்கள் பரபரப்பாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே, அதற்கு அர்த்தம் என்ன என்று தெரியுமா? என்ன அர்த்தம்? அவர் வரப்போகிறார் என்று அர்த்தம். யார் வரப்போகிறார்? நம் ஆச்சாரியரா? உண்ட களைப்பில் அவரும் உள்ளே படுத்திருப்பார் தானே? ஆச்சாரியர் என்றைக்கு பகல் நேரத்தில் சிரம பரிகாரம் செய்திருக்கிறார்? நான் சொல்வது ஆச்சாரியரை பற்றி அல்ல. வேறு? நமது ஆச்சாரியாரின் பிரதம சீடர் திருக்கோஷ்டியூர் நம்பி இன்று இங்க வரப்போகிறார். திருக்கோஷ்டியூர் நம்பியா? பெயர் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் பார்த்ததில்லை. அவர் வந்துவிட்டு போகட்டுமே. நீ குப்பையை கொண்டு வந்து கொட்டுகிறாய், அவன் விளக்கை துடைத்துக் கொண்டு ஓடுகிறான், ஒருவன் ஓலைப்பாயை சுருட்டி கொண்டு ஓடுகிறான். நீங்கள் ஓடுவதற்கும் அவர் வருவதற்கும் என்ன சம்பந்தம்? சரிதான், இதற்கு முன் அவர் வரும்பொழுது நீ இருந்ததில்லை போல இருக்கே. ஆமாம். அதனால்தான் இப்படி அசட்டுத்தனமாக கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறாய். எல்லாம் அவருக்கு துப்புரவாக இருக்க வேண்டும். ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் மிக சரியாக கடைபிடிக்க வேண்டும். ஒரு முறை என் சிகை சற்று அதிகமாக வளர்ந்திருக்கிறதே என்று என்னை மழித்துக் கொண்டு தீர்த்தமாடிவிட்டு வா என்று வகுப்பிலிருந்து வெளியேற்றி விட்டார். அவ்வளவு கண்டிப்பானவரா அவர்? சரி, அவர் பெயர் என்ன சொன்னாய்? திருக்கோஷ்டியூர் நம்பி. என்ன பட்ட பகலிலேயே திண்ணையில் சிரம பரிகாரமா? நான் சிரம பரிகாரம் செய்யவில்லை. நம் இடத்தில் தானே நீர் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறீர். ஆமாம். திண்ணை தேசாந்திரிகள் சிரம பரிகாரம் செய்ய, புரிகிறதா? என்ன கேசவா, எப்படி இருக்கிறாய்? மிகவும் நலமாக இருக்கிறேன் சுவாமி. ஐத்ரோபநிஷதம் பற்றி கொஞ்சமாவது அறிந்து கொண்டாயா? அறிந்து கொண்டிருக்கிறேன் சுவாமி. பார்க்கலாம்.
ஆமாம், ஆச்சாரியர் ஆளவந்தார் சுவாமிகள் அமுது செய்து முடித்து விட்டாரா? இல்லை சுவாமி, பெருமாளுக்கு திருவாராதனம் செய்து கொண்டிருக்கிறார். ஓ, ஆமாம், பெரிய நம்பி ஊருக்கு சென்றிருந்தாரே, திரும்ப வந்து விட்டாரா? 2 நாட்களுக்கு முன்பே வந்துவிட்டார். இப்போது பெருமாளுக்கு திருவாராதனம் செய்ய ஆச்சாரியாருக்கு உதவியாக உள்ளே இருக்கிறார். சரி, நீ உன் வேலையை கவனி. வணங்குகிறேன் சுவாமி. நலமாயிரு. ஆரோக்கியமும் அறிவும் என்றும் உம்மோடு தங்கட்டும். எழுந்திரும். தாங்கள் என்ன இந்த முறை ஊருக்குச் சென்று குடும்பத்துடன் அதிக நாட்கள் தங்கிவிட்டார் போல் தெரிகிறதே? ஆமாம், என் மைத்துனி பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம். அது சம்பந்தமாக கொஞ்சம் அங்கும் இங்கும் அலையும்படி நேரிட்டு விட்டது. கிரகஸ்தாசிரமத்தில் இப்படித்தான் சில வேளைகளில் சில பணிகள் நம்மை பற்றிக்கொள்ளும். ஆனால் கிரகஸ்தாசிரமத்தையும் கூட நாம் செவ்வனே நிர்வகிப்பது நம் கடமை. இதற்கு பிறகுதானே வானப்பிரஸ்தாசிரமம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம் சுவாமி. நீர் இங்கு அடிக்கடி வந்து போய் கொண்டிருந்தால் நன்றாக இருக்கும். ஏன் சுவாமி? நீர் இங்கு வருகிறீர் என்று தெரிந்தால்தான் நம் சீடர்களுக்கு சுறுசுறுப்பு கூடுகிறது. பாருங்களேன், மடத்தை எப்படி துப்புரவாக வைத்திருக்கிறார்கள். சரி, தங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பை கொடுக்கப் போகிறேன். ஏற்றுக்கொள்வீர்களா? ஆஹா, நிச்சயமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆச்சாரியரின் வாக்குக்கு மேல் வேறொன்றும் உண்டோ? ஒரு புதிய சீடனை உமக்கு தரப்போகிறேன். அவனை சிரேஷ்டனாக உருவாக்குவது உமது பொறுப்பு. மாரநேர் நம்பி. அடியேன். வர வேண்டும். சுவாமி, இவர் பெயர் மாரநேர் நம்பி. சுவாமி, யஜ்ஞோபவீரத்தை காணவில்லையே. அதை தரிக்கும் குலத்தில் இவர் பிறக்கவில்லை. எந்த ஊர்? புராந்தகம். அது பாண்டிய நாட்டில் தானே இருக்கிறது? ஆம் சுவாமி. நம் மடத்தில் சேர்ந்து கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று மிகவும் ஆசைப்படுகிறார். சுவாமி, ஆசைப்படுவதில் தவறொன்றும் இல்லை. ஆனால் தகுதி வேண்டுமல்லவா? மடத்திலேயே புழங்கிக் கொண்டிருந்தால் தகுதி தன்னால் வந்துவிடும்.